இந்த பேரிடர்களில் வந்திருக்கக்கூடிய பணம் நம்ம தான் கொடுத்துருக்கோம். மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒன்றுமே நமக்கு அதுக்கான இன்னும் பணம் வரல. வெறும் 776 கோடி ரூபா, அதுவும் நம்முடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய தவணையிலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது அந்நியில் பல்வேறு திட்டங்கள், புதிதான திட்டங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டே வரோம். அவங்ககிட்டருந்து ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நிதி நமக்கு வந்து சேரல. சமரக்ஷ சிக்ஷா அபியானுக்கு வர வேண்டிய நிதி வரல. ஏறத்தாழ 2000 கோடிக்கு மேலே அந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்கவில்லை. அதே போல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தான் இப்போ அதுக்கு அதிகமான பணம் கொடுக்குறோம். பேர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க திட்டத்தோட இதே உயர்த்தலை. ஆனால் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 3,80,000 கொடுக்குறோம். அவங்க அதே பழைய மாதிரி அதே தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் கூடுதலாக அதற்கு பணம் ஒதுக்கி மாநில அரசாங்கத்துடைய சொந்த நிதியிலிருந்து அதிகமான செலவழிக்கிறோம். ஆனால் எனக்கு இவங்களை பற்றி ஒன்றுமே புரியலண்ணா. இவங்கெல்லாம் அந்த செலக்டிவ் அம்னீஷியான்னு ஒரு நோய் இருக்குது. அதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து விட்டதோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கலை சொல்லட்டும். கடந்த 10 ஆண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் என்று பாராளுமன்ற தேர்தலின் பொழுது 36 பக்கம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு முறை அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்குறோம். 36 பக்கம், 11 லட்சம் கோடி ரூபாய் 10 ஆண்டுகளில் பார்க்கட்டும். சென்னை மெட்ரோ 43,000 கோடி வாங்கி கொடுத்துருக்கோம். இத்தனைக்கு இவங்க வந்து மாநில அரசு ப்ராஜெக்டை டிக்ளேர் பண்ண பிறகு மத்திய அரசு பணமே கொடுக்கக்கூடாது. ஆனால் இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. இவங்க அரசியலுக்காக மக்கள் எதற்கு பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரதமர் கடிதம் எழுதி 43,000 கோடி ரூபாய் சென்னை மெட்ரோக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னும் இவங்கெல்லாம் அதெல்லாம் காதில் என்ன உங்களுக்கு என்ன பஞ்சு வச்சு அடைச்சிருக்காங்களானே, கண்ணு தெரியாதா அவங்களுக்கு? அதனால் நீங்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் கொஞ்சம் காதையும் கண்ணையும் திறந்து இந்திய அரசியலில் என்ன நடக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம பட்ஜெட் வர இருக்குது, இந்தியாவினுடைய பட்ஜெட். அதிலும் தமிழகத்திற்கு பெரிய அளவில் திட்டங்கள் நிதிகள் வரும். அதனால் வேண்டுமென்று இவர்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை மறைப்பதற்காக தினமும் மத்திய அரசின் மீது குறை சொல்வதை மட்டுமே ஒரு முழு நேர வேலையாக திமுக அரசு வச்சிருக்கிறாங்க. அண்ணா, இந்த தேர்தல்னால ஆட்சி மாறுதாங்கண்ணா. இந்த ஒரு தேர்தல்னால ஆட்சி மாற போகுதாங்கண்ணா.